வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. சென்னை சூப்பர் கிங்ஸ்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வரது அந்த மஞ்சள் நிறமும் நம்ம தல தோனியும் தான். ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல் நடக்கும்போது தோனி விளையாடுறத பாக்குறதுக்காகவே உலகெங்கும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த 2026 ஐபிஎல் சீசன் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா சேப்பாக்கம் மைதானத்துல நடந்த கடைசி லீக் மேட்ச்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவமும் அதுக்கப்புறம் தோனி சொன்ன வார்த்தைகளும் இப்போ ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையே கலங்க வச்சிருக்கு. இந்த சீசன் ஆரம்பத்துல இருந்தே தல தோனிக்கு காலில் ஏற்பட்ட காயம் காரணமா அவர் ஒரு மேட்ச்ல கூட களமிறங்க முடியல. ஒவ்வொரு மேட்ச் நடக்கும்போதும் கேமரா தோனியே காட்டாதா, அவர் பேட் பிடிச்சு உள்ள வரமாட்டாரானோ ஏங்குன ரசிகர்கள்தான் அதிகம். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான காத்திருப்பு சிஎஸ்கே ரசிகர்களிடம் இருந்துச்சு. சேப்பாக்கம் மைதானத்துல நடக்குற இந்த கடைசி ஹோம் மேட்ச்லயாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரா தோனி ஒரு சில பந்துகளாவது விளையாடுவான்னு எல்லாரும் ரொம்பவே நம்புனாங்க. ஆனா அந்த நம்பிக்கையும் கடைசில நடக்காமலேயே போயிடுச்சு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது போலவே தல தோனி மைதானத்தை சுற்றி வந்து ரசிகர்களுக்கு நன்றி சொன்னார். அந்த மஞ்சள் கடல் நடுவே ரசிகர்கள் எழுப்பிய தோனி தோனி அப்படிங்கிற கோஷங்களுக்கு இடையில டென்னிஸ் பந்துகளை ரசிகர்களை நோக்கி அடிச்சுக்கிட்டே தோனி வந்த அந்த தருணம் அங்கே இருந்த பல ரசிகர்களை கண் கலங்க வச்சுது. அப்போதான் நம்ம சின்ன தல சுரேஷ் ரெய்னாவும் தோனியும் மைதானத்துல சந்திச்சுக்கிட்டாங்க. ரெய்னாவும் தோனியும் எவ்வளவு நெருக்கமான நண்பர்கள்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த உரிமையில ரெய்னா தோனிகிட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்விய முன்வைத்தார். இந்த ஐபிஎல் சீசனுக்கு நீங்க கொடுத்தது வெறும் ஒரு மிஸ்டு கால் தான். இதை நாங்க கணக்குல எடுத்துக்கவே மாட்டோம். அடுத்த வருஷம் நீங்க கண்டிப்பா பேட் பிடிச்சு விளையாடணும் அப்படின்னு ரசிகர்கள் மனசுல இருந்த அத்தனை ஆசையையும் ரெய்னா ஒட்டுமொத்தமா தோனிகிட்ட கேட்டார். ரெய்னா அப்படி கேட்டதும் தோனி வழக்கம் போல தன்னோட புன்னகையோட ஒரு பதிலை சொன்னார். ஆனா அந்த பதில்தான் இப்போ ரசிகர்களுக்கு பெரிய கவலையே கொடுத்திருக்கு. இல்லப்பா, என் உடம்பு இப்போ கொஞ்சம் ஒத்துழைக்கல. உடல் ரொம்ப சோர்வா இருக்கு. பழைய மாதிரி என்னால முழு எனர்ஜியோட இப்போ செயல்பட முடியல அப்படின்னு ரொம்பவே யதார்த்தமா தன்னோட உடல்நிலை பத்தி ஓப்பனா சொல்லி இருக்கார் தோனி. தோனி அப்படி சொன்னாலும் நம்ம ரெய்னா விடதா இல்லை. இல்ல, ரசிகர்கள் நீங்க வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க, உங்களுக்காகவே மைதானத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க கண்டிப்பா அடுத்த சீசன் வரணும்னு திரும்பவும் வலியுறுத்தி கேட்டிருக்கார். அதுக்கு தோனி சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம் அப்படின்னு ஒற்றை வார்த்தையில ஒரு பதிலை சொல்லிட்டு நகர்ந்துட்டார். தோனி சொன்ன அந்த பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைதான் இப்போதைக்கு சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. தன்னோட உடம்பு ஒத்துழைக்கலன்னு தோனியே சொல்லிட்டதுனால அவர் ஐபிஎல் போட்டிகள்ல இருந்து முழுமையா ஓய்வு பெற போறாரா அப்படிங்கிற கேள்வி இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அது மட்டுமில்லாம குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரா நடக்க போற அடுத்த மேட்சுக்கு தோனி அணியோட பயணம் செய்யல அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு. இந்த சீசனோட ஆரம்பத்துல இருந்தே அவர் பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கிறது பாக்குறது ரசிகர்களுக்கு ஒருவித வேதனையை தான் கொடுத்திருக்கு. 208 ஆரம்பிச்ச தோனியோட இந்த ஐபிஎல் பயணம் 2026 முடிவுக்கு வரப்போகுதா? தன்னோட உடற்தகுதியை மீண்டும் நிரூபிச்சு அடுத்த சீசன்ல தல தோனி கம்பேக் கொடுப்பாரா? இல்ல, இதுதான் நம்ம தல தோனியே மைதானத்துல பாக்குற கடைசி தருணமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? உங்களோட ஆசையையும் கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து கிரிக்கெட் அப்டேட்ஸ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.